ஹலோ குட்டீஸ், நம்ம இன்னைக்கு நம்பர் சிஸ்டம் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா த கவுண்டிங் நம்பர்ஸ். ஓகேவா, கவுண்ட் பண்ணுவோம்ல, அதுதான் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, இங்கே பாருங்கள் 1 2 3 4. இப்போ கவுண்ட் பண்ண ஒரு பொருளை கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்வோம்? 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணிகிட்டே போவோம். எத்தனை பொருள் இருக்கோ அப்படி. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இயல் எண்கள். அதை என்னன்னு சொல்லுவோம்? தமிழில் இயல் எண்கள்னு சொல்லுவோம். அது இயல் எண்கள்னால் 1 2 3 4 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 1ல் இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, அதை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் என் தான் டினோட் பண்ணுவோம். ஓகேவா, தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் கவுண்டிங் நம்பர்ஸ். அது 1 to 1லேருந்து அப் டு எக்ஸெட்ரா வரைக்கும் போகும். ஓகேவா, இப்போ என் தான், கேபிட்டல் என் தான் நம்ம டினோட் பண்ணுறோம். ஓகேவா, இங்கே பாருங்கள், என் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5 அப்படின்னு அப் டு எக்ஸெட்ரா. நம்ம முடிவே இருக்காது. ஓகேவா, புரியுதா? இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் எது அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன? 1 தான் இந்த நேச்சுரல் நம்பரில் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேவா, 1 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து பாருங்கள், லார்ஜஸ்ட் நம்பர் cannot be determined. நம்ம எது லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம எதையும் சொல்ல முடியாது. அது போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போ புரியுதா உங்களுக்கு? அதாவது இப்போ 1 விட 2 பெருசு. அதோட எப்படி இருக்குது? ஒரு நம்பர் ஆட் ஆகும். ஓகேவா, ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணுவோம். அடுத்தடுத்த நம்பருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 1 விட 1 ப்ளஸ் பண்ணும்போது 2 கிடைக்கும். 2 கூட 1 ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு 3 கிடைக்கும். 3 கூட 1 ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு 4 கிடைக்கும். ஓகேவா, அந்த மாதிரி நம்ம அடுத்த நம்பர்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? 1 ஆட் பண்ணுறனால நமக்கு கிடைக்கும் அடுத்த நம்பர். ஓகேவா, இப்போ இதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா, அடுத்து நம்ம ஹோல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.